நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இங்கிலீஷை இன்னும் பெட்டராக பேசினா எப்படி இருக்கும்? எப்படி பேசுகிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? இது எதுக்கு சொல்லுவோம்? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்போம்ல. இதை இங்கிலீஷில் வேறு எப்படி சொல்லலாம்? டூ யூ கெட் மை ட்ரிஃப்ட்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்க டூ யூ கெட் மை ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சாரி ஐ ஃபெல் அஸ்லீப். சாரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? சாரி ஐ நோடட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். சாரி ஐ ஃபெல் அஸ்லீப்பை இன்னும் பெட்டராக சாரி ஐ நோடட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஒன்ட் டெல் த சீக்ரெட் டு எனி ஒன். நான் இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை வேறு எப்படி சொல்லலாம்? மை லிப்ஸ் ஆர் சீல்டு. எப்படி? மை லிப்ஸ் ஆர் சீல்டு. ஐ ஒன்ட் டெல் த சீக்ரெட் டு எனி ஒன் அப்படிங்கிறத மை லிப்ஸ் ஆர் சீல்டு அப்படின்னு சொல்லலாம்.